பகுபத உறுப்பிலக்கணம். கொள்வார் கொள் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். கொள் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் பல எதிர்கால இடைநிலைகள். உணர்ந்த உணர் கூட்டல் இத்தாப் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ. உணர் பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. இத்து இட்டு இரு இன்ன இவைகள்லாம் இறந்த கால இடைநிலைகள். அ பெயரச்ச விகுதி. இ ஊ வினையச்ச விகுதி. வெறித்த வெறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ. வெறி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. குமைந்தனை குமை ப்ளஸ் இத்தாஃப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் ஐ. இதில் பகுத உறுப்பிலக்கத்தில் பகுதியை பிரிக்கும்போது அது பொருள் தரணும். குமை அப்படிங்கிறது ஒரு பொருள் தருது. குமை பகுதி, எத்து சந்தி, எத்து இந்தானது விகாரம், எத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை. சில டைம் உடையில் அன் வந்துச்சுன்னா அது சாரியை ஆயிரும். ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னாடி இருக்க ஒருவரை குறிக்கிறது. அதனால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். பாய்வன இதில் முதல்ல பகுதியை பிரிக்கணும். பகுதி பாய்ங்கிற வேர்டு ஒரு மீனிங் தருது. வேவை பிரித்தா யூ ப்ளஸ் அ, பின்னாடி அன் இருக்குது, ந இருக்குது. நாவை பிரித்தா இன் ப்ளஸ் அ. இந்த அன் ஒரு சாரியை, அ பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஸோ பாய்வனை நம்ம மறுபடியும் பிரித்து பார்ப்போம். பகுதி உறுப்பிலக்கணம். பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் அ. பாய் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை. இப்போ இவ்வுக்கெல்லாம் எதிர்கால இடைநிலைகள். அன் சாரியை, அ பலவின் பால் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம். நிறுத்தல் நெரு கூட்டல் இத்து கூட்டல் தல். நெரு பகுதி, இத்து சந்தி, தல் தொழிற்பெயர் விகுதி. ஸோ நிறுத்தலை பிரித்தோம்னா நெரு கூட்டல் இத்து கூட்டல் அல் தல். நெரு கூட்டல் இத்து கூட்டல் தல். நெரு பகுதி, இச்சந்தி, தல் தொழிற்பெயர் விகுதி. தல் என்னென்னா அல்லு அப்படி முடிஞ்சிருந்ததுன்னா அது தொழிற்பெயர் விகுதிகள். கொடுத்தோர் கொடு கூட்டல் இத்து கூட்டல் ஓர். கொடு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. பரப்பு மீன். பகுபத உறுப்பிலக்கணம். பரப்பு மீன் பரப்பு கூட்டல் மீன். பரப்பு அப்படிங்கிறது பகுதி, பரப்புங்கிறது ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு வினையை குறிக்குது. பரப்பு மண்ணெல்லா இடத்துலையும் பரப்பு அப்படிங்கிற மாதிரி. மின் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. மின் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற பன்மையை, முன்னாடி இருக்கிற ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிக்குது. அதனால் இது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இப்போ இந்த மின்ங்கிற வார்த்தை அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. எழுமீன், வெளுமீன், இல்லாத உலைமீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கூற்று. அது முன்னாடி இருக்கிற பன்மையை தான் குறிக்கும் அந்த கூற்று. அரைந்தனன் அரை ப்ளஸ் இத்தாஃப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன்னு ப்ளஸ் அன். நமக்கு அரை பகுதி, அரை செவுட்டில் அரை அப்படிங்கிற மாதிரி ஒரு வினையை குறிக்குது. இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, இறந்த காலத்தை குறிக்குது. அன் சாரியை. கடைசியாக முடிகிற அன் அன்பால் வினைமுற்று விகுதி. அரைந்தனன் அண்ணுன்னு முடியும் போது ஒரு ஆண்பாலை குறிக்குது. அதனால இது ஆண்பால் வினைமுற்று விகுதி. பொருத்துங்கள். பகுபத உறுப்பிலக்கணம். பொருத்து ப்ளஸ் ப்ளஸ் கல். இதில் வரைஞ்சிருக்கு. பொருத்துங்கிறது பகுதி, ஒரு வினையை செய்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி குறிக்கிறது. முன்னாடி இருக்கிற நிறைய பேர்த்தை பற்றி இண்டிகேட் பண்ணுது. சொல்லி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. பொருத்து அப்படின்னு சொன்னால் அது சிங்குலர். பொருத்துங்கள் அப்படிங்கிறப்போ இருந்துச்சுன்னா அது ப்ளூரல், முன்னிலை பன்மை விகுதி. அண்ட் செகண்ட் பர்சன்
முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை குறிக்கிறது. கல் வந்து விகுதி மேல் விகுதி. விளைவது விளை ப்ளஸ் யூ ப்ளஸ் அ ப்ளஸ் து. விளைவதை எப்படி பிரிக்கலாம்னா விளை வேய யூ ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். அப்புறம் து விளை விளைன்னு பயிர் விளைவிக்கிற மாதிரி ஒரு பொருள் தருது. விளை ஒரு வினை செய்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி. யூ ப்ளஸ் அ ப்ளஸ் து பிரிச்சிட்டோம். இனி பார்க்கும்போது ஒரு இலக்கணம் பார்க்கலாம். விளை வந்து பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை. இப்பு இவ்வு இக்கு இந்த 3 எழுத்துக்களும் எதிர்கால இடைநிலைகள். சாரியை து தொழிற்பெயர் விகுதி. து வந்து இங்கே வந்து விளைவது அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிப்பதனால தொழிற்பெயர் விகுதியாக வந்திருக்கு. சில நேரங்களில் து வந்து ஒன்றன்பால் வினைமுற்று விகுதியாக வரும். அடுத்து சமைக்கின்றார். இதை பிரிப்போம். சமைங்க அப்படிங்கிற ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது. இக்கு தனியாக இருக்குது. கின்றாவை பிரித்தோன்னா கின்று கூட்டலா, அந்த ஆ வந்து பின்னாடி ஆறா சேர்ந்துக்கிடுது. கின்று கின்று ஆ நின்று இந்த 3 வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலை. பகுதொரு விளக்கணம் பார்ப்போம். சமை பகுதி, இக் சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. சமைக்கின்றார் அப்படின்னு வந்து ஒரு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆர் அப்படிங்கிற சவுண்டில் முடிகிறதுனால ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம். உரையாமை. உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. இதில் உரையாமை எப்படி பிரிக்கலாம்னா உரை கூட்டல் யாவை வந்து ஈ ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம் கூட்டல் மை. இதில் உரை வந்து பகுதி, ஒரு பெயர் மாதிரி இருக்குது. உரைனா வினை கூறு பேசு அந்த மாதிரி மீனிங் வருது. எய் வந்து உடம்புடுமை சந்தி. ஆக்சுவலாக உரையாமையை பிரித்தோன்னா எப்படி வரும்னா உரை ப்ளஸ் ஆமைன்னு வரும். இதில் உரையும் ஆமையும் சேரும்போது இந்த உள்ள ரையும் இந்த ஆவும் சேரும்போது இடையில ஈங்கிற உடம்புடுமை தோன்றும். அதான் ஈ சந்தி உடம்புடுமை. ஆ வந்து எதிர்மறை இடைநிலை. உரையாமை ஒரு நெகட்டிவான மீனிங் தருதில் உரையாமை. அதனால் ஆ வந்து எதிர்மறை இடைநிலை, மை வந்து தொழிற்பெயர் விகுதி. அவ்வளோதான். அடுத்து காய்க்கும் பிரித்தோன்னா எப்படி வரும்னா காய் பகுதி கூட்டல் இக்கு கூட்டல் திரும்ப கும்மு பிரித்தோம்னா இக்கு கூட்டல் கும்மு பிரித்தா இக்கு கூட்டல் இதில் காய் வந்து பகுதி ஒரு பொருளை குறிக்குது. இக்கு வந்து சந்தி, இக்கு வந்து எதிர்கால இடைநிலை, வந்து பெயரச்ச விகுதி. அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம். பருகிய. பருகு கூட்டல் கீயை பிரித்தோன்னா கூ ப்ளஸ் இ. ஏன்னா உயிர்வழியின் முக்குறள் மெய்வீட்டோடும் என்னும் விதிப்படி ஈ வந்ததுனால, வறுமொழி முதல்ல ஈ வந்ததுனால நிலைமொழி ஈற்றில் இருக்கிற உகரம் இக்கு ப்ளஸ் உகரம் கெட்டுவிடும். அப்போ வந்து கெட்டுவிடும். ஸோ வந்து என்ன இருக்குன்னா மிச்சம் இக்கு ப்ளஸ் ஈ தான் இருக்கும். இக்கு ப்ளஸ் ஈ சேர்ந்துன்னா இக்கி. பருக பெருக்கணும். பருகிய பிரித்தோம்னா பருகு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் அ. இந்த இன் வந்து கெட்டது, வந்து கெட்டது போயிட்டு டெலிட் ஆகிட்டு. ஸோ பிரித்தோம்னா பருகு கூட்டல் பருகு தண்ணீர் பருகு அந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்குது, வினையை குறிக்குது. இன் கூட்டல் ஈ கூட்டல் அ. பருகு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, இன் கெட்டது விகாரம், ஈ உடம்படுமை சந்தி, அ பெயரச்ச விகுதி. அடுத்து பூக்கும். பூ ஒரு பொருளை குறிக்குது, பூங்கிற ஒரு பொருளை குறிக்குது. ப்ளஸ் இக்கு ப்ளஸ் பூ பகுதி, இக் சந்தி, இக் எதிர்கால இடைநிலை, வினைவுற்று விகுதி. ஓகேவா? சரி. பகுபத உறுப்பிலக்கணம். தொட்டு. தொடு பிராக்கெட் தொட்டு ப்ளஸ் இதில் தொடுங்கிறது வந்து ஒரு பகுதியை குறிக்குது.
தொடு அப்படிங்கிறது வந்து ஒரு வினை கமாண்டை சொல்கிறது. தொடு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி. தொடு ப்ராக்கெட் தொட்டு ப்ளஸ் ஊ வந்து வினையச்ச விகுதி. ஊல முடிஞ்சுன்னா அது வினையச்ச விகுதி, ஆல முடிஞ்சுன்னா அது பெயரச்ச விகுதி. தொடு பகுதி தொட்டு என ஒற்றி இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம். வினையச்ச விகுதி. அடுத்து பார்த்தோன்னா கண்டைன். கான் ப்ராக்கெட் கண் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஏன். கான் பகுதி கண் என குறுகியது விகாரம். கான் தான் பகுதியாக வந்திருக்கணும், ஆனால் நடில் குறைஞ்சி கண் அப்படின்னு மாறிட்டு இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன்ன இந்த நாளும் இறந்த கால இடைநிலைகள். ஏன் வந்து தன்மை ஒருமை வினைமுற்ற விகுதி. ஏன்னு சொல்லும்போது யார் சொல்கிறாங்களோ அவங்கள குறிக்குது, சிங்குலராக குறிக்குது. கண்டேன் சொல்லி பாருங்கள். நான் தானே என்னை பற்றி தானே சொல்ல முடியும், ஒருத்தனை பற்றி தானே சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு. ஸோ கண்டேன், நான் கண்டேன், அந்த மாதிரி மீனிங் வரக்கூடியது. அதான் தன்மை ஒருமை வினைமுற்ற விகுதி. இதில் இத்து இட்டு இருன்னு வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலைகள். கிருகின்று ஆணின்று வந்தால் நிகழ்கால இடைநிலைகள். இவ்வுக்கு வந்தால் எதிர்கால இடைநிலைகள். அவ்வளோதான். இறைஞ்சி. இறைஞ்சு கூட்டல் இறைஞ்சு பகுதி வினையச்ச விகுதி. ஈவு வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி. இறைஞ்சி நம்ம எப்படி பிரிக்கிறோம், சியை வந்து சு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாம். அதாவது ரெண்டும் புணரும் போது வறுமொழி முதல்ல உயிர்வரின் நிலமொழி ஈற்றில் உள்ள உகரம், அதாவது சு வந்து இச் ப்ளஸ் ஊவா பிரிஞ்சு ஒரு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ஸோ மெய்யை விட்டுட்டு உக்குரல் உகர குரல் ஓடிடும். அப்போ டெலிட் ஆயிரும், டெலிட் ஆயிரும். இக்கு ப்ளஸ் அப்போ இச்சு ப்ளஸ் சி. அப்போ இறைஞ்சின்னு கிடக்கும். அதை பிரித்தோம்னா இறைஞ்சு கூட்டல் இறைஞ்சு பகுதி வினையச்ச விகுதி. ஓம்புவார். இது பிரித்தோம்னா ஓம்பு கூட்டல் கூட்டல் ஆர். இதில் ஓம்பு பகுதி எதிர்கால இடைநிலை. இக்குலாம் வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலைகள். இதெல்லாம் இக்கு. ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓம்புவார் அப்படின்னு வந்து சொல்கிறது இப்போ நம்ம ப்ளூரல்ஸை வந்து குறிக்குது, அதனால் இது பலர்பால் வினைமுற்று விகுதி. கொண்ட பகவத ஒரு இலக்கணம். கொண்ட கொல்லாஃப் கோயின் ப்ளஸ் இட்டாவை பிடிச்சோம்னா இட்டு ப்ளஸ் கொண்ட. கொல் ப்ராக்கெட் இன் ப்ளஸ் இட் ப்ளஸ் கொல் வந்து பகுதி, அதை வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பொருள். ஒரு வினையை கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் தருது. ஆனந்த விகாரம். இதில் இன்னும் 3 சொல்லி இன்னொரு 2 இடத்துல வந்திருக்கு. இட்டு வந்து இறந்த கால இடைநிலை. இட்டு இரு இன்னெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். வந்து பெயரச்ச விகுதி. அதெல்லாம் முடிஞ்சுன்னா அது பெயரச்சத்தை குறிக்கும். ஸோ அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம். ஆழ்ந்த பிரிச்சோன்னு என்னென்னா ஆளுங்கிற வேர்டு வந்து ஆளுங்கிறது வந்து ஒரு பொருள் தருது. இந்து ப்ளஸ் தாவை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் த. ஸோ ஆள்னு வந்து ஒரு ஆழமாக போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை தருது. ஆள் அப்படிங்கிறது வந்து பகுதி. இத்து ப்ராக்கெட் இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து வர வேண்டிய இடத்துல வந்துட்டு. இத்து இறந்த கால இடைநிலை. இட்டு இரு இன்னெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். பெயரச்ச விகுதி. ஆளை முடிஞ்சுன்னா அந்த பொருள் அந்த வார்த்தை வந்து ஒரு பெயரச்சத்தை குறிக்கும். ஆழ்ந்த அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கே தெரியும். அடுத்து ஓங்கு கீயை பிரித்தோம்னா கு ப்ளஸ் ஓங்கு ப்ளஸ் இன்னு வந்து இருக்குது ப்ளஸ் யாயை பிரித்தோம்னா ப்ளஸ் ஓங்கு வந்து பகுதி. வந்து இறந்த கால இடைநிலை. கெட்டது விகாரம். கெட்டது விகாரம். வந்து உடம்படுமை சந்தி. வந்து பெயரச்ச விகுதி. அடுத்து மகிழ்ந்தோர் பிரித்தோன்னா மகிழ் அப்படிங்கிறது ஒரு பொருளை, மகிழ்ச்சியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை குறிக்குது. எப்பவும் வந்துச்சுனாலும்
இத் ஆஃப் இந்து தான் ப்ளஸ் தோர். தோரை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஓர். தோவை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஓ. இப்போ பகுதி புழக்கணம் பார்ப்போம். மகிழ் அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. மகிழ்ந்தோர் அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய பேர் மகிழ்ச்சி அடைந்த மாதிரி குறிக்குது. சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் மகிழ்ந்தோர். அப்போ ஓர் பலர்பாலை குறிக்கிறதுனால பலர்பால் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம். வேண்டி. வேண்டியை பிரித்தோன்னா டியை பிரித்தோன்னா டூ ப்ளஸ் இ. இந்த வறுமொழி முதலில் உயிர் வரை நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம். டூவை பிரித்தோம்னா இட் ப்ளஸ் ஊ. உகரம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ஸோ ஊ டெலீட் ஆயிரும், ஊ இருக்காது. ஸோ இட்டு இருக்காது. இட் ப்ளஸ் இ டி அப்படின்னு ஆயிரும். வேண்டி வேண்டு ப்ளஸ் இ வேண்டு பகுதி, வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வினையை குறிக்கிறது. ஈ வினையச்ச விகுதி. ஈ ஊழ முடிஞ்சுன்னா வினையச்ச விகுதி. வேண்டி அப்படின்னு சொல்கிறது வினை எச்சம் பெற்றதை குறிக்குது. வினை அங்கே முற்று பெறலை. அதனால் இது வேண்டி வேண்டு பகுதி, ஈ வினையச்ச விகுதி. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் போகிறது. இதை நம்ம பிரித்தோன்னா போங்கிறது ஒரு வினையை குறிக்கிறது, வினையை கமாண்ட் பண்ணுற மாதிரி குறிக்குது. கிரவை பிரித்தோன்னா கிரு ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ பெயரும் இரு மட்டும் இருக்கும். கிரு ப்ளஸ் பெயரும் கிரை. தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. சரியா? அவ்வளோதான். இங்கே தூ ஒன்றன் பாலாக வந்திருக்கு. சில இடங்களில் தொழிற்பெயருக்கு வரும். போகிறது. போ ப்ளஸ் கிரு ப்ளஸ் அது ப்ளஸ் தூ. போ பகுதி, கிரு நிகழ்கால இடைநிலை. கிரு கின்று ஆணின்று இந்த மூணு வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலைகள். சாரியை. தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அடுத்து மலர்ச்சி. மலர்ச்சியை பெருசோன்னா மலர் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறது. திரும்ப இச்சு, அதுக்கப்புறம் சி. மலர் ப்ளஸ் இச்சு ப்ளஸ் சி. மலர் பகுதி, இச்சு பெயர் இடைநிலை, சி தொழிற்பெயர் விகுதி. மலர்ச்சி அப்படின்னு சொல்கிறது மலருதல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறதுனால தொழிற்பெயர் விகுதி. அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம். இணைகின்றன. இணையை தனியாக பிரிக்கிறோம், கின்றவை தனியாக பிரிக்கிறோம். கின்று ப்ளஸ் ஆன்னு வரும். அது கடைசி இந்த இது கூட சேர்ந்துக்கூடும். நாவை பிரித்தா இன் ப்ளஸ் அ, ராவை பிரித்தா ரூ ப்ளஸ் இந்த இந்த இன்னு கூட சேர்ந்துக்கிடும், அன் ஆயிரும். ஸோ எப்படி வரும்னா இணைகின்றனால இணை ப்ளஸ் கின்று ப்ளஸ் நிகழ்கால இடைநிலை. கின்று கிருகின்று ஆணின்று வந்துச்சுன்னா அது நிகழ்கால இடைநிலை. அன் சாரியை பலவின் பால் வினைமுற்று விகுதி. இணைகின்றன அப்படின்னு சொல்கிறப்போ அது ப்ளூரலை குறிக்குது. ப்ளூரலை குறிக்குது, அக்ரணியை குறிக்குது. அதனால் பலவின் பால் வினைமுற்று விகுதி. சரியா? இணைகின்றன. இணை ப்ளஸ் கின்று ப்ளஸ் அன் ப்ளஸ் இணை பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை, அன் சாரியை பலவின் பால் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம். போக்குக. போக்குகவை பிரித்தா எப்படி வரும்னா போக்கு ப்ளஸ் க. இதில் போக்கு பகுதி, க வியங்கோல் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம். சரிந்து. சரிந்துவை பிரிப்போம். சரி. சரிங்கிறது ஒரு வினை. இந்து, அப்புறம் தூவை பிரித்தோன்னா இத்து ப்ளஸ் ஊ. அப்போ பார்த்தோன்னா சரி ப்ளஸ் இத்து ஆஃப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. இத்து வர வேண்டிய இடத்துல இங்கே இந்து வந்திருக்கு.
சரி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். விகாரம்னா மாறுபட்டது அப்படின்னு அர்த்தம். இத்து இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு இடைநிலை முடிஞ்சால் இறந்த கால இடைநிலை. ஊ வந்து வினையச்ச விகுதி, ஈவுல முடிஞ்சால் வினையச்சம், ஈவு வந்து வினையச்ச விகுதிகள். ஆல முடிஞ்சால் பெயரச்சம், வந்து பெயரச்ச விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம். உடையர். உடையரை பிரித்தோம்னா உடை ஒரு வினை பகுதி. ஏவை பிரித்தோம்னா இ ப்ளஸ் ஆ, அந்த ஆ வந்து இந்த சைடு இரு கூட சேர்ந்துக்கிடும். இ ப்ளஸ் ஆர், உடை ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆர். இதில் உடை வந்து பகுதி, ஏ வந்து சந்தி, உடம்புடுமை சந்தி, அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. உடையர் அப்படின்னு சொல்கிறப்போ அது புளூரலை குறிக்குது, அதனால் இது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பொலிக்கும். இதை பிரித்தோம்னா பொலி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் பொலி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் பொலி பகுதி, இக்கு சந்தி, இக்கு எதிர்கால இடைநிலை. இப்போ இவ்வு இக்கு இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலைகள். வந்து வினைமுற்று விகுதி. பொலிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை குறிக்கிறதுனால வந்து வினைமுற்று விகுதி.